உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 37வது சங்கீதம் 5வது வசனம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2வது, அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களையும் நீங்க செய்யும் போது 3வதாக உங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து நீங்க காத்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுடைய காரியத்தை அவர் உங்களுக்கு சாதகமாக வாய்க்க பண்ணுவார். ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்பா நீர் காரியத்தை வாய்க்க செய்ய போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வழியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உண்மையில் மாத்திரம் நம்பிக்கையா இருக்கிற உடைய பிள்ளைகளை அப்பா நீர் ஆசீர்வதித்து அப்பா பலுகி பெருக பண்ணுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசத்தை உடைய சித்தத்தின்படி அப்பா பரிபூர்ண நன்மையினால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.